உங்களுடைய தங்கம், வெள்ளி, வைர நகைகளை உடனே செல் பண்ணுமா? நம்பிக்கையான நிறுவனம் மேக்ஸ் கோல்ட். கால் 04454545545. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். தமிழ்நாட்டில் நடக்கும் இந்த கவர்மெண்ட் இது ஒரு கிறிஸ்துவ மிஷனரி கவர்மெண்ட். இது விமர்சனம். மோடி அவர்களை போய் பார்த்துட்டு 10 நிமிஷத்தில் எழுந்து விடுவாரு அப்படின்னா அதுக்கும் காரணம் கிறிஸ்துவ மிஷனரி கவர்மெண்ட். இது காங்கிரஸ் ஒரு மிஷனரி கவர்மெண்ட்டை ஆல்ரெடி ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அவங்க கூட்டணியில் இருக்காங்க. திருமா அவர்கள் ஒரு கிறிஸ்துவ மிஷனரி குரூப்ல உள்ளவர். ஜோசப் விஜய் சொல்லவே தேவையில்ல. ஜோசப் விஜய்ன்னு இருந்தத ஜோசப் விஜய்ன்னு நடிகராக இருக்கும்போது பிரகடனப்படுத்துவது எச் ராஜா அவர்கள். என்னன்னா திரும்ப 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 இப்ப தமிழ்நாடு இந்த 20 நாள் ஆகுதுங்க ஆட்சிக்கு இது ஒரு அப்பட்டமான கிறிஸ்துவ மிஷனரி கவர்மெண்ட். நான் தேர்தலுக்கு முன்னையே கூட சொன்னேன். நான் விஜய் எந்த மாதிரி பிரகடனப்படுத்த போறாங்க அப்படின்னு நான் தேர்தலுக்கு முன்ன உலகத்தில் உள்ள பாதிரியார்கள்லாம் சேர்ந்து ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கை காசு போட்டு ஜோசப் விஜய் அப்படின்றவர் நாம தேர்தலில் நிறுத்துவோம், அவர் ஜெயிச்சு வரட்டும், இது ஒரு கிறிஸ்துவ மாநிலமா மாத்திடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அப்படின்ற மாதிரி பேச்செல்லாம் இருந்ததுன்னு சொன்னேன். அது காமெடியா சொன்ன ஒரு விஷயம். இன்னைக்கு ரொம்ப சீரியஸா அதை பேசிட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்றேன்? இது ஒரு பக்கம் இருக்கும்பொழுது இன்னொரு பக்கம் விமர்சனம். அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்கள் போய் ஒரு கடையிலன்ற பாருங்க, தேவஸ்தான பிரசாத கூட்டத்தில் போயிட்டு இது என்ன எக்ஸ்பைரி ஆகி போயிருக்குது கேளாரு. அதுக்கு ஒரு பயங்கர இதுவா எப்படி போய் ஒரு தேவஸ்தான பிரசாத கூட்டத்தில் போயிட்டு இது எக்ஸ்பைரி ஆகி போகுது, என்ன சிகரெட்டா இருக்குதுன்னு கேட்கலாம், எப்படி இது பண்ணலாம் அப்படிலாம் ஏன் கேட்கக்கூடாதா? கேட்கலனாலும் கேட்கலன்றீங்க, கேட்டாலும் கேட்டான்றீங்க. என்ன உங்க டிசைன்னு எனக்கு புரியல. மிக முக்கியமான ஒரு விஷயம், நேற்று முதல் கொண்டு இன்னைக்கு வரைக்கும் ஒரு பேசும் பொருளா இருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, திருச்செந்தூர் கோவில்ல உலகத்துக்கே தெரியும், திருச்செந்தூர் கோவில்ல நீங்க கியூல நின்று சாமி தரிசனம் பார்த்துட்டு வர்றது ஒரு சூரசம்பாரத்தை பார்த்துட்டு வரா மாதிரி, ஒரு சூரசம்பாரம் நடத்திட்டு வர்றதுக்கு ஈக்குவல் அப்படின்னு. யாரு? சாதாரண ஒரு சாதாரண பக்தர்கள் இலவச தரிசனத்துக்குள்ள போயிட்டு வெளியே. கடந்த ஆட்சியில இந்த அறநிலைத்துறையில என்னென்ன மக்களும் பண்ணாங்க. இதே திருச்செந்தூர் கோயில்ல எத்தனை பக்தர்கள் கதர்னாங்க. நின்னா காசு, உட்காந்தா காசு, அந்த பக்கம் போனா காசு, இந்த பக்கம் போனா காசு, இங்கன்னா காசு. ஃப்ரீ தரிசனம் ஒண்ணு கிடையாது. உட்காந்து கிடக்குங்க வயசானவங்க, உடம்பு முடியாதவங்க, பச்சிலம் குழந்தைங்களை வச்சுக்கிறவங்க, எத்தனை பேர் நாங்க அவசரப்பட்டங்கன்னு. அதே இப்போ அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு ரமேஷ் அவர்கள் சாதாரண உடையில், அவர் அமைச்சர் கூட தெரியல பாருங்க, போயிருக்காரு. நான் சாமியை சிறப்பு தரிசனம் என்ன, சும்மா குறுக்கு வழியா போய் பார்க்கணும், எவ்வளவு அப்படின்னு கேட்டு 4000 ரூபாய் கொடுங்க, சும்மா சாமி அப்படி பக்கத்துல முருகரை உங்ககிட்ட காமிச்சு திவ்ய தரிசனம் அருமையா பிரசாதத்தோடு அப்படி கையில கொடுக்குறோம் அப்படின்னுக்கிறாங்க. ஜிபேல தான் பண்ணுவேன்னுக்கிறாரு. சரி, ஜிபே இங்கதான். ஏன்னா இதை இப்படி ஜிபே பண்ணாம விட்டு இருந்தா அமைச்சர் போய் சொல்றாரு, எங்க மேல கலங்கத்தை உண்டு பண்ணுகிறார், இந்து மதத்துக்கு எதிரான விஷயத்தை செய்கிறார் அவரு, திருச்செந்தூர் கோயில் மேல அவருக்கு காண்டு. போன அறநிலையத்துறை அமைச்சராக இருந்த சேகர் பாபு இங்க பிரமாதப்படுத்தி இருந்தாரு, அதெல்லாம் நிலைகுலைய வைக்கிறதுக்காக, அதன் மீது சேற்றை வாரி இறைப்பதற்காக ரமேஷ் அவர்கள் இந்த மாதிரியான விவகாரத்தை பண்ணியிருக்காரு. ஒருவேளை அவர் காசு கொடுத்து, ரூபா நோட்டா கொடுத்து அந்த சிறப்பு தரிசனத்துக்குள்ள போயிருந்தாருன்னா இது மாதிரி விமர்சனம் வந்திருக்கும். ஜிபேல பண்ணியாச்சு, பண்ணி பிடிச்சாச்சு கையங்களமா. என்ன நடந்துட்டு இருக்கு இது உலகத்துக்கே தெரியும். ஏன்னா இந்தியாவில் மிக பிரசித்தி பெற்ற கோவில் திருச்செந்தூர் முருகன், மிக பிரசித்தி பெற்ற கோவில். இன்றைய தமிழக முதல்வர் சிஎம் விஜய் அவர்கள் இந்த ஆட்சி கட்டில் அமர்வதற்கு முன் அதே திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு அந்த வேலை அப்படி கையில பிடிச்சு நின்ன போஸ் அந்த மக்கள். ஏன்னா ஜோசப் விஜய் வெறும் தேவாலயங்களுக்கு மட்டும்தான் போவாரு அப்படின்னு இருந்த பொழுது, நான் முருகனையும் பார்க்க வருவேன், முருகன் தான் எனக்கு. இப்போ கர்நாடகத்தினுடைய முதல்வராக 2 ஆண்டு முடிஞ்சிட்டுல சித்தராமையா, அடுத்து சிவகுமார் பதவி ஏற்கிறதுக்கு முன்னாடி வந்த இடமும் அங்கதான், திருச்செந்தூர் முருகனை தான். அவரே சொல்றாரு கன்னடத்திலேயே,
எனக்கு ரொம்ப பிடிச்சமான கடவுள், நான் நினைச்சதெல்லாம் கேட்டதெல்லாம் நிறைவேற்ற கொடுக்கக்கூடியவர். அப்ப அவர் பெரிய பெரிய தலைகள்லாம் அப்படின்னு நினைக்கும் போது சாமானிய மக்களுக்கு அதே முருகன் தான் அருள் புரிய போகிறார், அருள் புரிஞ்சு கொண்டு இருக்கிறார் நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. ஆனா அந்த முருகனை பார்க்கறதுக்கு நாங்க படுற அவஸ்தை இருக்குது பாருங்க. சாதாரண மக்கள் எங்களால 100 ரூபாய் 500 ரூபாய் 1000 ரூபாய் ஸ்பெஷல் டிக்கெட் எதுவும் எங்களால அப்படிலாம் பார்க்க முடியாது. நாங்க கியூல நின்றுதான் எங்கெங்கயோ ஊர்ல இருந்து கவர்மெண்ட் பஸ்ல பயணம் செய்து, ஏன்னா கார்ல தூத்துக்குடி ஏர்போர்ட் வழியாக திருவனந்தபுரம் ஏர்போர்ட் வழியாக வருகிற கோட்டீஸ்வரர்களா இருக்கிறாங்க. சாமானிய மக்கள் சில பேர் லாரியில் ஏறிலாம் வரவங்க இருக்காங்க. உருளைக்கிழங்கு லாரி வெங்காய லாரிலாம் போகுது இல்லைங்களா, எங்க அப்படி திருச்செந்தாண்டை இறக்கி விட்டுருங்க, தூத்துக்குடி ஆண்டை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு வரவங்களும் இருக்காங்க. அறநிலையத்துறை அமைச்சர் போய் ஆய்வு பண்ணியிருக்காரு, அவர்கிட்ட 4000 ரூபாய் லஞ்சம் வாங்கியிருக்காங்க, கையங்களமா பிடிச்சாச்சு, மன்னிப்பு கடிதம் எழுதியிருக்காங்க, அதெல்லாம் செல்லாதுங்கன்றாரு. அதுக்கு ஒரு விமர்சனம். அமைச்சர்னா அமைச்சரா தான் இருக்கணும், ஆய்வு எல்லாம் போய் பண்ணக்கூடாது. அப்ப யார் தான் ஆய்வு பண்றது? அதிகாரிங்க போய் ஆய்வு பண்றோம். என்னங்க இது? அப்ப அமைச்சர் ஆய்வு பண்ணவே கூடாதா? அமைச்சர் களத்துல இறங்க கூடாதா? அமைச்சர் அதிரடி இதெல்லாம் பண்ணவே கூடாதா? அப்படின்னா இல்ல, அதை பண்ணலாம். அதையே வீடியோ எடுக்கிறாங்க, அதையே ரீல்ஸ் எடுக்கிறாங்க. உங்க தலைவர் விஜய்க்கு ரீல்ஸ் மோகம் வந்துருச்சு இல்ல, அந்த மோகம் இவங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னு. எங்க ரீல்ஸ் எடுக்கிறாங்களோ, குறும்படம் எடுக்கிறாங்களோ, நெடும்படம் எடுக்கிறாங்களோ, உங்களுக்கு வேலை ஆகுது இல்ல, வெளிச்சத்துக்கு வந்துருச்சு இல்ல ஒரு விவகாரம். யார் இது வரைக்கும் பேசியிருக்காங்க இந்த விவகாரத்தை? யார் இது வரைக்கும் தொட்டு இருக்காங்க? கேட்டா இந்து மதம். அப்புறமா ரமேஷ் அவர் ஒரு பிராமண சமுதாயத்தை சேர்ந்தவர், அவருக்கு ஏன் போஸ்டிங் கொடுத்தீங்க, அவருக்கு ஏன் இது பண்ணீங்க? திரும்பவும் சொல்றேன், இப்ப இது வரைக்கும் அதுக்கப்புறம் அவர் மாறுறாரா நமக்கு அது தேவையில்லாத ஒரு விஷயம். இது வரைக்கும் ரமேஷ் அவர்கள் அறநிலைத்துறை அமைச்சரை ஒரு சாதாரண ஒரு குடியிருப்புல தான் இருக்காரு. ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை சார்ந்தவர், பெரிய பின்புலம்லாம் கிடையாது. ஒரு இளைஞர், இந்த மாதிரியான தப்புலாம் நடக்குது, அதிரடியில் இறங்குறாரு. இன்னைக்கு இருக்கிற காலகட்டம் எல்லார் கையிலும் செல்போன் இருக்குது, எடுக்கிறாங்க, அதை வீடியோ எடுக்கிறாங்க. இதுல என்ன ரீல்ஸ் எடுக்கிறீங்க? அதிகாரிங்க தான் போனோம் ஆய்வுக்கு, அமைச்சர்கள் போகக்கூடாது. இது ஒரு பக்கம் இருக்கும்போது இவர் அமைச்சர் நிர்மல்குமார் அவர் திருப்பரங்குன்றத்துக்கு போயிருக்காரு, 12:50 போயிருக்காரு. போன பிறகு 1 மணிக்கெல்லாம் நடையை சாத்திடுவாங்க. ஒவ்வொரு கோயிலில் ஒவ்வொரு விதம் இருக்கும். சில கோயிலில் 12 மணிக்கு சாத்திடுவாங்க, ஆகம விதிப்படி. அங்க 1 மணிக்கெல்லாம் சாத்தினாக்கா நடைய. அமைச்சர் வந்துட்டாருன்னு அவர்கிட்ட பேசியிருந்துக்காக இது பண்ணியிருக்காங்க. 1:30 மணி ஆயிருக்குது, 1:30 மணிக்கு வரைக்கும் நட சாத்திருக்காங்க. அப்ப அமைச்சருக்கு யார் இவ்வளவு பெரிய பவரை கொடுத்தது? முருகன் கோயில்ல போய் மறுபடியும் விளையாடுறீங்க திருப்பரங்குன்றத்துல. இது எங்க இருந்து உங்களுக்கு இந்த இவ்வளவு தைரியம் வந்தது? இது இவங்களாவது சொல்லி இருக்கலாம். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இப்ப இந்த கவர்மெண்ட்ல இருக்கிற அமைச்சர்கள் யாரும் திமிர் பிடிச்சோ அல்லது என்னையே நீங்க 12:50 வந்துட்டு 1 மணிக்கு என்ன வெளியே அனுப்புறீங்களா ஆச்சா அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் யாரும் இல்லை. இன்னொன்னு, ஆகம விதிப்படி தாண்டி மூலஸ்தானத்துக்குள்ள அவர் போயிட்டாருன்ற மாதிரியான ஒரு செய்திகளும் இருக்குது. எதுக்கு சொல்றேன்னா, ஒரு பக்கம் 20 நாள் ஆச்சு, என்ன ஆட்சி பண்றீங்க சிஎம் சார்? 20 நாள் ஆச்சு, இதுதான் உங்க சட்ட ஒழுங்கா? 20 நாள் ஆச்சு. உங்க அமைச்சருங்க பாருங்க, ஒரு தொழில்துறை அமைச்சர் ரீல்ஸ் போட்டுக்கிட்டு முதலீடு பண்ணுங்க அப்படின்றாங்க. எங்க ஆந்திராவில் பாராட்டியிருக்காங்க, அவங்கள பாராட்டியிருக்காங்க. அதாவது தப்புனா தப்பு தான், ரைட்னா அதுக்காக எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணா என்னதான் பண்றது? எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருந்தா என்ன செய்வது? மிக முக்கியமான ஒரு விஷயம், நீங்க திரும்ப சொல்றது, எல்லாரும் இளைஞர்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க செஞ்சிட்டு இருக்காங்க. வரவேற்கத்தக்க விஷயம். குறைகள் இருக்கதான் செய்யும். 20 நாள் தானே ஆகுது, 30 நாள் டைம் கொடுங்க, ஹனிமூன் டைம் கொடுங்க, 60 நாள் டைம் கொடுங்க அப்படின்னா. என்னை பொறுத்த வரைக்கும் அதிகாரம் கையில் வந்துருச்சு இல்லை, அது 1 நாளாக இருந்தால் 20 நாளாக இருந்தானே 60 நாளாக இருந்தானே அதிகாரம் தானே. அதிகாரத்தை செலுத்துங்கன்ற நான். அது எளிய மக்களுக்கு எதிரான அதிகாரமா இருக்கணும். எளிய மக்களை போட்டு வாட்டக்கூடிய அதிகாரமா அது இருக்கக்கூடாது. மிக முக்கியமான ஒரு விஷயம் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது, இன்னைக்கு சிங்கப்பெண்ணே படை உண்மையிலே எங்க திரும்பினாலும் இந்த பாலியல் ரீதியான சத்தம் ஓவரா இருக்குதுங்க, தொடர்ந்துகிட்டே இருக்குது. அதுக்கு முதல்வர் சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு படையை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு தேர்தலுக்கு முன்னாடியே தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்துட்டாரு. அந்த படைக்கான யூனிஃபார்ம்லாம் கொடுத்தாச்சு. ஏற்கனவே அந்த நிகழ்ச்சி தொடங்கி மறுபடியும் ரத்து ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அந்த நிகழ்ச்சி தொடங்கி ராஜரத்னம் ஸ்டேடியம் சென்னை
எழும்பூரில் உள்ள ராஜராஜேஸ்வரம் ஸ்டேடியத்தில் எல்லா ஏற்பாடுகளும் பண்ணிட்டு இருக்கும் பொழுது அது கேன்சல் ஆகிருக்குது. திடீர்னு பார்த்தா முதல்வர் அவர்கள் பட்டு வேஷ்டி பட்டு சட்டையில் அவருடைய மேலாளர் வீட்டு புதுமனை புகழ் விழான்னு நினைக்கிறேன், எனக்கே சரியா தெரியல, புதுமனை புகழ் விழா திருமண விழாவான்னு தெரியல, அதுக்கு போயிருக்காரு அப்படின்னு. 2 விஷயம் இதில் கவனிக்கணும். ஒன்று ஏன் அந்த நிகழ்ச்சியை ரத்து பண்ணாங்க? அவ்வளோ முக்கியமான நிகழ்ச்சி அந்த புதுமனை புகழ் விழா. ஏன்னா அங்கே இன்னைக்கு பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் தலை தூக்கிக்கிட்டு ஆடுது. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை சந்தியா வச்சு எதிர்கட்சிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதிர்கட்சிகள் பூரா எங்க விஜய் தப்பு பண்ணுவாரு, எங்க அவர் அட்டாக் பண்ணலாம், எந்த இடத்துல பிசுறு தட்டும் அப்படின்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா 2 திராவிட கட்சிகளினுடைய ஆட்சியை முடிவுக்கு கொண்டு இன்று ஒரு புதிய அரசை அமைத்திருக்கிறார். அதுல திராவிட கட்சிக்கு ஆதரவான கட்சிகள் எல்லாம் கூட ஆதரவோடு இருக்குது, ரைட்டு. ஆனால் இன்னைக்கு மாற்ற முடியாது இல்லை, உங்களுக்கு 108 எம்எல்ஏ அவர்கிட்ட தானே இருக்காங்க. நீங்க அடுத்து கூட்டணி எந்த ஃபார்ம் பண்ணாலும் வேற முதல்வரை உட்கார வைக்க முடியாது. தேர்தலை வேணா கொண்டு வரலாம், நம்பிக்கையில தீர்மானம் கொண்டு தேர்தல் 6 மாசத்துக்கு அப்புறம் கொண்டு வரலாம். ஆனால் சிஎம் விஜய் தான் இந்த இடத்துல உட்கார்ந்துட்டாரப்பா. இந்த நபர் தாங்க முடியலையா? சினிமாவில் அரசியல்வாதி வில்லன் எல்லாம் பேசுவாங்க தெரியுங்களா, எப்படிடா அப்படின்னு டிவியை உடைக்கிறது, ரிமோட்டை தூக்கி போடுறது, மீன் தொட்டியை காலி பண்றது, அந்த மாதிரியான கோபத்தில் இருக்கும் பொழுது அந்த கோபத்தில் இருப்பவர்கள் எதிரிகள், மிகப்பெரிய எதிரிகளாக மாறுவார்கள். நம்ம கிட்ட தான் ஆட்சி இருக்கு, அதிகாரம் இருக்கு, எந்த எதிரி வந்தா என்ன இருக்கு அப்படின்னு அசால்ட்டா நீங்க மறுபடியும் சொல்றேன், அப்படி நீங்க கடந்து போயிட்டே இருக்க முடியாது. இன்னைக்கு சோசியல் மீடியான்ற ஒரு பவர்ஃபுல் மீடியா இங்கு இருக்கிறது. 2 பக்கமும் கூர்மை உள்ள ஆயுதம். அது நல்லதும் பண்ணும் கெட்டதும் பண்ணும். இன்னைக்கு அரியணையில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்து இருப்பதில் மிகப்பெரிய பங்கு சோசியல் மீடியாவுக்கும் உண்டு என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அதே சோசியல் மீடியா என்ற ஆயுதத்தை தான் எதிர்கட்சிகள் எடுத்திருக்கிறார்கள். அதே ரீல்ஸ் தான், அதே மீம்ஸ் தான், அதே கண்டென்ட்டை தான் அவங்க எடுத்து வேற மாதிரியா திருப்பி அடிக்கிறாங்க. அது ஒர்க் அவுட் ஆகுது ஆகாதுன்னு மக்கள் எப்படின்னா தங்களுக்கு எதிராக, தங்களுக்கு நம்பிக்கை இல்லாத ஒருத்தராக, தாங்கள் ஆட்சியில் தாங்க தான் கொண்டு இவரை நிறுத்தணும், அவர் நமக்கு எதிராக, நமக்கு ஆதரவா ஒண்ணும் பண்ணல, நமக்கு எதிராக தான் பண்றாரு அப்படின்னு பொழுது அப்படியே மாறுவாங்க. அதுல மாற்று கருத்து கிடையாது. இதெல்லாம் மீறி எங்க தேர்தல் அறிக்கைன்னு ஒண்ணு கொடுத்தீங்க, அது என்னங்க ஆட்சி அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும்பொழுது நாம விசாரிச்ச வகையில் ஜூன் மாதத்திலிருந்து, எந்த அளவுக்குன்னு தெரியல, ஜூன் மாதத்திலிருந்து இந்த சிலிண்டர் அது 6 கொடுப்பாங்களா 3 கொடுப்பாங்களான்னு தெரியல. ஏன்னா இன்னைக்கு போர் பதட்டத்தில் எண்ணெய் வளம் உள்ள நாடுகளில் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் தட்டுப்பாட்டில் இருக்க எண்ணெய் வளம் அவங்க பூமியை தோண்டினாலே வந்துடும், அங்கேயே ப்ராப்ளமா இருக்குது. விமான சேவையெல்லாம் குறைச்சிட்டாங்க, போக்குவரத்து எல்லாம் குறைச்சாச்சு. பெரிய பெரிய தலைகள்லாம் சைக்கிள் ஒரு ஆட்டோ ரிக்ஷாலும் போயிட்டு இருக்காங்க. அது எத்தனை நாள் போறாங்கன்னு தெரியல. தாண்டி நாங்க பயணம் எல்லாம் கம்மி பண்ணிட்டோம்ன்றாங்க. பிரதமர் இன்னும் கம்மி பண்ணுங்கன்றாரு. இந்த மாதிரி சூழ்நிலை 6 சிலிண்டர் சாத்தியமா அப்படின்னா ஜூன் மாசம் நாங்க கொடுக்குறோங்க. சரிங்க, இந்த தாய்மாமன் சீர் என்னாச்சு, தாலிக்கு தங்கம் என்னாச்சு, அதெல்லாம் ஜூனுக்கு அப்புறம் வருங்க. தாய்மாமன் சீர் மிக முக்கியமான விஷயம். மகளிர் உரிமை தொகை 2500 ரூபான்னு சொன்னீங்களே விஜய் சார், 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க, 2500 ரூபாய் அதுவும் ஜூலையிலிருந்து ஆகஸ்டிலிருந்து நடைமுறைப்படுத்தப்படும். இப்படிதாங்க எங்களுக்கு கொஞ்சம் மூச்சு வாங்கறதுக்கு இடம் கொடுத்து அதுக்கப்புறம் நீங்க என்ன வேணாலும் கேளுங்க. 20 நாள்ல 21 நாள்ல போட்டு எங்களை அடி அடிச்சா என்னங்க பண்றது நாங்க அப்படின்ற கேள்வி மிக முக்கியமான கேள்வி. இதெல்லாம் தாண்டி திரும்ப என்னன்னா, சரிங்க சினிமாக்காரரை சந்திக்கிறாரு, தொழிலதிபர்களை சந்திக்கிறாரு, முதல்வர் சந்திச்சுதானே ஆகணும். ஆனா மக்களை எப்பங்க சந்திக்க போயிடுற நாங்க தானே. நான் வரேன், உங்களை தேடி நான் வரேன். ஏன்னா தேர்தலுக்கு முன் விஜய் அவர்கள் பிரச்சார பயணத்திற்கு அவ்வளவு முட்டுக்கட்டைகள் போட்டாங்க. அங்க போய் நின்னா கட்டுப்பாடு, இங்க போய் நின்னா கட்டுப்பாடு, 5000 பேர் தான் உள்ள வரணும், 2000 பேர் தான் வரணும். அதை மீறி அந்த வாகனத்தை அந்த தொண்டர்கள், ரசிகர்கள் அலையா வந்தவங்க எத்தனை பேர் விழுந்தாங்க, எத்தனை பேருக்கு அடிபட்டது. அவங்களாம் எதிர்பார்த்தது, எங்க ஊருக்கு வர மாட்டீங்களா விஜய் சார், எங்க ஊருக்கு வரமாட்டீங்களா அண்ணா, எங்களை பார்க்க மாட்டீங்களா அண்ணா. இது எம்ஜிஆருடைய பாணி. திரும்ப சொல்லுது, சாமானிய மக்களை அங்க இடத்துக்கு போய் அந்த வீட்டு முன்னாடி போய் அவங்கள பார்க்கறது அதுதான். சரிங்க, இது எம்ஜிஆர் காலத்துல ஓகேங்க, இன்னைக்கு சோசியல் மீடியா காலம் சாமி. இப்ப போய் என்ன பண்ண முடியும் உங்களால? அந்த காலத்துல ரைட்டு.
அந்த காலத்துல வந்து காலை பேப்பர் இருக்கு இல்லைங்களா, காலை செய்தித்தாள், ஒரு தினத்தந்தி, தினமலர், இந்த மாதிரியான பேப்பர்கள் வந்து பல ஊர்களில் ஈவினிங்ல தான் கிடைக்கும். பஸ்ல ஏறி அது போய் சுத்தின்னு பல ஊர்ல எனக்கு தெரிஞ்சு ஈவினிங் மார்னிங் பேப்பர்ல ஈவினிங் உட்காந்து படிப்பாங்க கும்பல் கும்பலா. அப்ப ஈவினிங் பேப்பர் எப்ப கிடைக்கும்? மறுநாள் காலைல. அப்ப ரேடியோ தான் ஒரே ஆதாரம். அப்ப அவனுக்கு அந்த செய்தி போய் சேர்றதுக்கே அவ்வளவு காலம் ஆச்சு. இன்னைக்கு அப்படி கிடையாது. இன்னைக்கு கிராமத்துல கூட இன்ஸ்டாவிலேயோ ட்விட்டர்லயோ நம்மளை விட ஆக்டிவா இருக்கிறான். தவறா சொல்ல, மாடு மேய்ச்சிட்டு இருக்கான், அவனுக்கு அவ்வளவு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவன் சொல்றான் இன்னைக்கு என்ன அப்டேட்னு சொல்றான், நமக்கே தெரியாது அப்டேட்டை. அந்த அளவுக்கு மீடியா வளர்ந்து போயிருக்கிறது. இந்த காலகட்டத்தில் அந்த பழைய பஞ்சாங்கத்தெல்லாம் எடுத்து பேச முடியாதுன்னு அப்படி அதை தாண்டி மக்களை சந்திக்கணும். அது ரொம்ப முக்கியம். எம்ஜிஆர் சந்திச்சாரு, காமராஜர் சந்தித்தாரு, அந்த காலம் வேற அப்படின்னு இப்போ சந்திக்கலாம். ஜூன் 1ஆம் தேதி திருச்சி மக்களுக்கு நன்றி சொல்வதற்காக சிஎம் விஜய் அவர்கள் அங்கே செல்கிறார். அதே கேள்வி, கரூருக்கு எப்போ சார் நீங்க வருவீங்க, எப்போ போவீங்க? ஏன்னா கரூர் சம்பவம் தான் விஜய் அவர்களுடைய அரசியல் வாழ்வில் மிகப்பெரிய திருப்புமுனை ஏற்படுத்தின ஒரு சம்பவம். அது ஒரு துயர சம்பவம், மிகப்பெரிய துயர சம்பவம், அதில் மாற்றுக்கிறது கிடையாது. ஆனால் அந்த சம்பவம் தான் விஜய் அவர்களை அவ்வளவு அளவுக்கு வந்து கடுமையான விமர்சனம், வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது, இனிமேல் அரசியலே பண்ணக்கூடாது, விஜய்ன்ற ஒரு சுவடே இருக்கக்கூடாது, தாவேக்கன்ற ஒரு கட்சியே இருக்கக்கூடாது அப்படின்னு திட்டமிட்டு பண்ண ஒரு விஷயம் அது. இன்னைக்கு அந்த மக்கள் அவங்களை அதுக்கப்புறம் மகாபலிபுரம் வச்சு பார்த்தாரு, அப்புறமா அவங்க காலில் விழுந்து மன்னிப்புலாம் கேட்டாருன்ற மாதிரி தகவல்கள்லாம் வெளியே இருக்குது. ஆனால் அவங்கள போய் அந்த நேரடியாக அந்த பாதிக்கப்பட்ட மக்களை ஒரு முதலமைச்சர் விஜயாக போய் பார்ப்பது தான் மிகச்சிறந்த ஒரு விஷயம். இதெல்லாம் மீறி தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிக்கும் ஒரு நன்றி சொல்லக்கூடிய ஒரு பயணத்தை விஜய் அவர்கள், நீங்க 20 நாளா வந்திருக்கிறீங்க, 24 நாள் வந்திருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி இது பண்ணுங்க, அதெல்லாம் சொல்லதான் செய்வாங்க, அந்த விமர்சனம் வந்துதான் தீரும். அதுக்கெல்லாம் பார்த்துன்னு இருந்தா ஒன்றும் பண்ண முடியாது. நீங்க 3 மாசம் தாக்குப்பிடிங்களா, 6 மாசம் தாக்குப்பிடிங்களா, அல்ல 5 வருஷம் தொடர்ச்சி ஆட்சி பண்ணுகிறீர்களோ, அதை தாண்டி விஜய் அவர்களுடைய அரசாங்கம் மக்களுக்கான அரசாங்கம், இது எளிய மக்களுக்கான அரசாங்கம் என்பதை உங்களால் நிரூபிக்க முடியும். அதுதான் உண்மை. நிரூபிப்பீர்கள் என்று நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.